So time check, it's 10:50. Hello everyone, welcome to the channel, welcome back to another vlog. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த vlogல வந்து அமர்கண்டக் போய் எப்படி சொன்னோம்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் vlogல வந்து ஒரு கண்டினியூஷன் வந்து கொடுக்க முடியிட்டேன். ஏன்னா வந்து என்னோட ஆக்ஷன் கேம் வந்து பேட்டரி டெட் ஆகி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த vlogல வந்து எப்படி நாங்கள் போய் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னோட ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க vlogக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 10:30 வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அமர்கண்டக்கு முன்னாடி வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கேருந்து அமர்கண்டக் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே அந்த செக் போஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து என்ட்ரி போடணும். ஸோ என்ட்ரி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு டாபா மாதிரி இருந்துச்சு. அங்கே நாங்கள் எங்களோட டின்னர் முடிச்சுட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே மேலே போயிட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குங்கிறது எந்த ஒரு ஷூரிட்டியும் கிடையாது. ஸோ வந்து அங்கேயே வந்து எங்களோட டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ 12 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ரைட் பண்ணிட்டு போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அமர்கண்டக் வந்து எக்ஸாக்டாக பிளேஸ் தெரிஞ்சிருச்சு. பட் நாங்கள் வந்து எந்த ஒரு ரூம் அக்காமடேஷன் நாங்கள் எடுக்கல. ஸோ அதனால எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அக்காமடேஷன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டு நாங்கள் போனோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆயிடுச்சு. பட் நாங்கள் அங்கே போயிட்டு அக்காமடேஷன் அப்போ தான் போய் தேடுறோம். அண்ட் எங்களுக்கு எங்கேயுமே அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது. பட் வந்து போய் சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதாவது ஓயோ ரூம்ஸ் இருக்கிற எல்லாம் ஒரு வெப் போர்ட்டலையும் செக் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருந்தது. பட் எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சில பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. பட் பார்த்தீங்களா வர்த்தபிளாக இல்லை. ஸோ நாங்கள் வந்து இன்டர்நெட்டை செக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மத்திய பிரதேஷ் டூரிசம்ஸோட ஹோட்டல் வந்து ஹாலிடே ஹோம் சொல்லி வந்து அங்கே பக்கத்தில் இருந்தது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 கிலோமீட்டர் தான். ஸோ நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராஜடி. ஏன்னா அது வந்து பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நாங்கள் பேக் கேட் போயிட்டோம். மேப் வந்து பேக் கேட் காமிச்சிருச்சு. ஸோ நாங்கள் பேக் கேட் போயிட்டு நாங்கள் கேட்டால் ஃப்ரண்ட்டில் வர சொன்னாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் போனது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருந்தது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் காஸ்ட் லைக் 5,000 rupees per day. ஆனால் 5 பெட்டு. நாங்கள் 5 பேர் இருந்தோம் கரெக்டாக. ஈச் பெட் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருந்தது. அதில் வந்து 5 பேருக்கான பெட்டு, ஒரு 2 வாஷ்ரூம்ஸ், ஒரு பால்கனி. இட் வாஸ் ஸோ சூப்பர். நாங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எங்களுக்கு வந்து காஸ்ட் அப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 to 14,000 எங்களுக்கு ஆச்சு. பிகாஸ் ஃபுட் எல்லாம் சேர்த்து. அண்ட் அமர்கண்டக்னு பார்த்தா அங்கே வந்து ரொம்ப சுற்றி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் பர்சன், நீங்கள் வந்து நிறையா கோயிலுக்கு போகிறதே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா அமர்கண்டக்ங்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புண்ணியஸ்தலம், காசி ராமேஸ்வரம் மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து நர்மதா ஸ்டார்ட் ஆனதுனால அது ஒரு புண்ணியஸ்தலத்தினால உங்களுக்கு வந்து அங்கே நிறையா கோயில் நிறையா இருந்தது. ஸோ அப்படி நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பழைய ஓல்டு சிவன் டெம்பிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட நாங்கள் ஃபோட்டோ சர்ச் பண்ணி பார்த்தா பழைய ஃபோட்டோ தான் இருந்துச்சு. 15th century வச்சுக்கான அதோட அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்கல பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெக்டாகுலராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் ஓப்பன் ஆகல, ரெனோவேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணி அதை ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போனோம். ஸோ அங்கே போனால் கிளிப்பை பாருங்கள். Well, it's day 2. We are reached Amarkantak. And இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிவன் சிலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ கூகுள் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு 15th century ஓல்டு ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் அண்டர் ரெனோவேஷன் ஆக்சுவலி. ஸோ விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள லோக்கலில் கேட்டப்போ அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இந்த தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய சிலை. ஈவினிங் டைம் இங்கே வெயில் செம்மையாக அடிக்குது. ஒரு 4:30 தான் ஆகுது. பட் ஆனால் சன்செட் வெயில் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஷர் பாருங்க. டே ஏன்டா செம்மையாக இருக்கு பாருங்க சிலை. ஃபோட்டோ ஷூட்டுக்கு சரியான இடங்க அது. பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. எல்லா ஃபோட்டோ சூப்பராக செம்மையாக வந்துருக்குங்க. என் ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணால் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இங்கே எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். எல்லா ஃபோட்டோஸும் நல்லா வந்துருக்கு. கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா இருக்குது. ஏன்னா பிகாஸ் பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் சன்செட் ஆகிறனால எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வழி ஒன்று இருக்குது. நம்ம அங்கே போய் பார்ப்போம். அங்கேருந்து டாப் வியூவில் வந்து ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க போய் நான் காமிக்கிறாங்க. அந்த
ஒரு சின்ன ஆஃப் ரோட் ட்ரையல் மாதிரி இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், வியூ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆனால் என்ன சன்செட் தான் கேமராவில் ஃபுல்லாக எக்ஸ்போஷர் அதிகமாக காமிக்கும்னு நினைக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து வியூ இன்னும் சூப்பராக இருக்குது. வண்டி இங்கே நிற்குமா இல்லை பின்னாடி போயிடாமல் இருந்தால் சரி. என்னமோ சொன்னான், போயிட்டான். இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். செம்மையாக இருக்குங்க வியூ. வாவ். ஐயோ, டிராக்டர் வருது. இங்கே தான் வருது போல இருக்கு. போச்சு, இங்கே தான் வருது டிராக்டர். ஐயோ ப்ரோ இது வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஐயோ, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கேப்பில் போயிடுமா? போயிடும் நினைக்கிறேன், போயிடும். ஓகே, வெல், இங்கே ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சு. இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறோம். பாஜி தான் கூப்பிட்டு போகிறாரு. இங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக பிளேஸ் தெரில. அது ஏதோ ஒரு பிளேஸ் அவர் சொன்னார். அங்கே தான் போகிறோம். ஓகே, அந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா கபில்தாரா. ஸோ நர்மதாவோட ஒரிஜின் பார்த்திங்கன்னா இங்கே இந்த டெம்பிள்குள்ளே இருக்குது. பட் இங்கேருந்து டேரெக்டாக அந்த கபில்தாரா கிட்ட தான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கூட அங்கேயும் சொல்லலாம். நீங்கள் அது உள்ள ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு சின்ன ஒரு கேவ் மாதிரி போய் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இவருக்கு ரூட்டு தெரியுமான்னு தெரியல, கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் இவருக்குமே ரூட்டு தெரியல, கேட்டு தான் போகணும். ஐயோ, இவங்களே டூரிஸ்ட் தான். இவங்கள்ட்ட போய் கேட்குறாரு பாருங்க. இவர் போச்சு, கன்ஃபார்மாக டூரிஸ்ட் தான். ஸோ கபில்தாரா கிட்ட வந்தாச்சு. அந்த சைடு, அதாவது இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போனால் கபில்தாராவோட, அதாவது கீழே ஒரு கேவ் மாதிரி போகும். இதுக்குள்ளே போகலாமா கூட தெரில. நாங்கள் பர்மிஷன் வாங்கலை. நாங்கள் படத்தில் பைக் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பாருங்கள், டயர் லெஃப்டில் இருக்கு பாருங்க. ஐயோ, இதில் சேடல் வேறு பண்ணிட்டு போகிறான் பாருங்கள். ரைட்டு, இந்த இடத்த பார்த்தா பைக் உள்ள அலவுட் மாதிரி தெரில. ஏன்னா பைக் போகிறதுக்கான பாதை இல்லை, நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போக முடியுமான்னு தெரியல. போச்சு, நின்ட்டாங்க. அவ்வளோதான், ரூட் இல்லை. இதில் எங்கிட்ட இப்போ நான் யூட்டன் எடுக்கிறது? திருப்பதுக்கு இடமே இல்லையே. இதில் ஏற்றுவோம். இந்த மண்ணில் ஏற்றி திருப்பினா தான் உண்டு நினைக்கிறேன். இதில் ஏற்றிட்டு ரிவர்ஸில் எடுத்துக்க வேண்டியதான். ஹிமாலயனோட பவரை பாருங்கள். விட்டால் மேலே ஏறிடும் போல பைக்கு. இருங்கடா, நானும் வரேன். என்னை விட்டு போகிறீங்க? ஐயோ, இடிக்கிற வண்டி. திரும்பிரு. திரும்பிருச்சு. இங்கே எல்லோரும் எங்களை தான் பார்க்குறாங்க. யாரெல்லாம் அந்த லூஸ் பயிலுக்கு பைக்கை கொண்டு வந்து இதுக்குள்ளே வராங்க அப்படின்னு. ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரே கொகை. இதுக்குள்ளே பைக்கை எடுத்துகிட்டுனா போகவே முடியாது. எனக்கு அப்போவே டவுட்டு தான். நான் அப்படியே கேட்கலான்னு பார்த்தா யாரும் இங்கே கேட்குற மாதிரி யாரும் இங்கே தெரியல. செக்யூரிட்டி கூட யாரும் இங்கே இல்லை. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் என்னென்னா, என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா இருக்கிறத என் வண்டி மட்டும்தான் தனியாக துண்டாக தெரியும். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா எம்பி, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரான்னு இருக்கும். அதனாலே நமக்கு கொஞ்சம் லைட்டாக பீதியாக இருக்குது. இங்கே நிப்பாறது கூட சேஃப்டியான்னு தெரில. எல்லாம் நிப்பாட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன ட்ரெக் பண்ணி வந்தோம் இப்போ கீழே. இதுதான் அந்த குகை. ஸோ இங்கே தான் வந்து இந்த வாட்டர், அதாவது நர்மதா ரிவரோட வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட சொல்லலாம் இதை கூட. ஸோ இந்த சின்ன ஸ்ட்ரீம் ஃப்ளோ தான் அமர்கண்டக், அதாவது மத்திய பிரதேஷ்லேருந்து குஜராத் வரைக்கும் ஃப்ளோ ஆகி போகுது.
ஸோ இதுதான் அதோட ரீசன். இந்த சிலை தான் பார்த்திங்கன்னா மாதா நர்மதேவி, அதாவது இங்கே இவங்கெல்லாம் கும்பிட்றது. இவங்க கீழே உட்காந்துருக்கிறது கீழே இருந்து தான் தண்ணி வந்து உருவாதுங்கிறாங்க. அது இங்கே இவங்களோட நம்பிக்கை. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிணல் மாதிரி தெரியுது. இங்கேருந்து அந்த தண்ணி ஃப்ளோ ஆகி அதாவது இந்த கோயிலை சுற்றி வெளியே வருது. ஸோ வெளியே வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சேருது. அண்ட் இங்கேருந்து டோட்டலாக இது வந்து ட்ராவல் ஆகி ஃப்ரம் மத்திய பிரதேஷ் டு குஜராத், அதாவது 1300 கிலோமீட்டர் இருந்து இந்த தண்ணி வந்து ட்ராவல் ஆகி போகுதுங்க. ஸோ அந்த ரிவர் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டாக க்ராஸ் ஆகி போகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், தென் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் குஜராத். ஸோ இது வந்து ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லாங்கஸ்ட் ரிவர் இந்த கண்ட்ரிங்கிறாங்க. அதாவது இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர் இதுதான். அண்ட் இது மட்டும் இல்லை, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சைடு போகிற வந்து லாங்கஸ்ட் ரிவர் இதுதான். மீதி ரிவர்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் சவுத் போகும், இல்லை வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போகும். ஆனால் இது ஒரே ஒரு ரிவர் தான் வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைட்லேருந்து ட்ராவல் ஆகி போகுது. அண்ட் இந்த நர்மதா ரிவருக்காக வந்து ஒரு நர்மதா பரிக்கிரமாங்கிற ஒரு யாத்திரை இருக்குங்க. அது என்னென்னா இந்த 1300 கிலோமீட்ரு நடந்தே வந்து இந்த அமர்கண்டக்கில் வந்து நீங்கள் அவங்களோட யாத்திரையை வந்து முடிக்கணும். அண்ட் அந்த பரிக்கிரமா எப்படி முடிக்கணும்னா, இந்த ரிவரை வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணவே கூடாது. இதை சுற்றி வந்து தான் நீங்கள் வந்து அமர்கண்டக்கில் வந்து கடைசியாக உங்கள் யாத்திரையை முடிக்கணும். ஸோ இந்த ரிவருக்கு நேம் யார் வச்சது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். ஸோ அப்போ வச்ச பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நர்புடா. தென் லேட்டராக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இதை நர்மதாங்க வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இட் மீன்ஸ் கிவர் ஆஃப் ப்ளெஷரா. இந்த வீடியோவில் சொன்ன பார்த்த அனைத்து இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் மாதா கிட்ட தான் சுட்டது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். வந்துட்டிங்களா? ஸோ vlog உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதோட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த vlogோட கண்டினியூஷன் வந்து எப்படி நாங்கள் மெயின் பார்ட் போனோம், மெயின் பார்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன பார்க்க முடியுது. அந்த vlog சொல்லியிருக்கேன், திபெத் கல்ச்சர், அங்கே திபெத் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் அந்த vlog வந்து இந்த vlogக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். as soon as நான் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு vlog பார்த்தீங்கன்னா வந்து 1 day அந்த கேப் கொடுக்குறேன். பிகாஸ் நீங்களும் பார்க்கலாம், வியூஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட் கூட. யாராவது இந்த ரைட் வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்குமோ, இல்லை ரைட் பண்றவங்க பிடிக்கும்னா கண்டிப்பா பண்ணிருங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்னோட பழைய 2 vlogோட வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க மறக்காம. ஸ்டே டியூன். மெயின் பார்ட்டோட vlog கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட போறேன். அமர்கண்டக் வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பார்ட்டோட vlog போட போறேன். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 vlog இருக்கும். மெயின் பார்ட்ல நாங்கள் போய் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்றோம், பிளஸ் அங்க இருக்கிற முக்கியமான ஒரு சில விஷயம், அதாவது உல்டா பானி, தண்ணி ரிவர்ஸா போங்க. ஆமா, அது முக்கியமா பார்த்துருங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்ல வந்து எப்படி நாங்கள் வந்து சத்தீஸ்கர்ல இருந்து நாக்பூர் போய் சேரோம்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த vlogல போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க சேனலை. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சேஞ்சஸ் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா இங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, பட் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. So thank you for being part of the day. I'll see you soon in the next vlog. Tata, bye bye. Do what you love. Boom. Your wings and fly, go.